வணக்கம். அனகை கே.எஸ். பாபு அவர்கள் பேசுகிறேன். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய செல்வபதி எம்எல்ஏ அவர்கள் மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் கன்னியாகுமரியிலே. அந்த கூட்டம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை போல் முதியவர்களெல்லாம் அழைத்து சென்று அங்கே அமர வைக்கின்றார். உங்களுக்கு மரியாதை நிறைய சிறப்பாக இருக்கும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து வருகின்ற மரியாதைக்குரிய இந்திரா காந்தியுடைய பேத்தி பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதாக சொல்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய வருகின்ற காலகட்ட தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று 36 எம்எல்ஏ இருந்தது, பிறகு 18 எம்எல்ஏ இருந்தது, இன்றைக்கு 17 ஆகி இருக்கின்றது. நாம் 50 தொகுதியாவது வெற்றி பெற வேண்டும். எங்களை போல முதியவர்களாக எடுத்துட்டு போய் நீங்கள் எங்களை வழிகாட்ட வேண்டும் என்று நீங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இதை பேசுவதற்கு காரணம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு போவோம் என்று தான் நாங்கள் பேசுகின்றோம். எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அத்துடன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே உங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுத்திருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் பத்திரிகைகளை டிவியிலே பார்த்தோம். மிக பெருமையாக இருக்கின்றது எங்களுக்கு. ஆனால் தயவு செய்து எங்களை போகிறவரெல்லாம் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு வாய்ப்பு அளிங்கள் என்று நன்றி கூறுகின்றேன். வணக்கம். நன்றி.